பரபரப்பான சூழலில் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. 19 அமர்வுகளாக நடைபெறும் கூட்டத்தொடர் அடுத்த மாதம் 13ஆம் தேதி நிறைவடைகிறது. 5 மாநில தேர்தல் முடிவுக்கு பிறகு மத்திய மாநில அரசியல் நிலவரம் தலைகீழாக மாறியுள்ள நிலையில் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் நடைபெறுகிறது. மழைக்கால கூட்டத்தொடரில் முக்கிய மசோதாக்களை தாக்கல் செய்ய மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. வருமான வரி திருத்த மசோதா, பிறப்பு மற்றும் இறப்பு பதிவு திருத்த மசோதா உள்ளிட்ட மசோதாக்கள் தாக்கலாக வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. இந்த மசோதாக்களை நிறைவேற்ற மத்திய அரசு தீவிர முயற்சியில் மேற்கொண்டுள்ளது. தொகுதி மறுவரையறை மசோதா, சிறையில் இருந்தால் தானாகவே பதவி பறிபோக்கும் மசோதா உள்ளிட்ட மசோதாக்களையும் நிறைவேற்ற மத்திய அரசு தீவிரம் காட்டி வருகிறது. திருத்தம் மேற்கொள்ள 3/2 பங்கு பெரும்பான்மை அவசியம் என்பதால் நடப்பு கூட்டத்தொடர் மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. மழைக்கால கூட்டத்தொடரின் போது நீட் தேர்வு குளறுபடி உள்ளிட்ட முக்கிய பிரச்சினைகளை எழுப்ப எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. குறிப்பாக அயோத்தி ராமர் கோவில் நன்கொடை முறைகேட்டு புகாரை கிளப்ப தீவிரம் காட்டி வருவதாக கூறப்படுகிறது. இதனால் மழைக்கால கூட்டத்தொடரில் சூடான விவாதங்களும் பரபரப்புகளும் பஞ்சம் இருக்காது என எதிர்பார்க்கப்படுகிறது. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்க உள்ள நிலையில் டெல்லியில் நேற்று அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெற்றது. நாடாளுமன்ற தொடரை அமைதியாக நடத்த ஒத்துழைப்பு அளிக்க எதிர்க்கட்சிகளை அரசு கேட்டுக் கொண்டதாக கூறப்படுகிறது. மேலும் முக்கிய மசோதாக்களை நிறைவேற்ற ஆதரவு அளிக்குமாறு வலியுறுத்தியதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. 5 மாநில சட்டசபை தேர்தல்களுக்கு பிறகு நடைபெற இருக்கும் மழைக்கால கூட்டத்தொடர் மிகுந்த அரசியல் முக்கியத்துவம் பெறுகிறது. காங்கிரஸ் கூட்டணியிலிருந்து திமுக விலகியுள்ள நிலையில் நாடாளுமன்றத்தில் தனி இருக்கை கோரியது. இந்த கோரிக்கை ஏற்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. மேலும் மம்தா பானர்ஜியின் கட்சி பிளவுபட்டு ஒரு தரப்பினர் தனி அணியாக செயல்பட்டு வருகின்றனர். இந்த சூழலில் மழைக்கால கூட்டத்தொடர் நிகழ்வுகள் உற்று நோக்கப்படுகிறது. டெல்லியில் இன்று நடைபெற்ற அனைத்துக் கட்சி கூட்டத்தில் இருந்து திமுக உள்ளிட்ட கட்சிகள் வெளிநடப்பு செய்துள்ளன. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தை சுமூகமாக நடத்த டெல்லியில் அனைத்துக் கட்சி கூட்டம் நடத்தப்பட்டது. இந்த கூட்டத்திற்கு திரிணாமுல் கட்சியின் அதிருப்தி எம்பிக்கள் அழைக்கப்பட்டிருந்தனர். இதற்கு எதிர்ப்பு திமுக, சமாஜ்வாதி உள்ளிட்ட கட்சிகள் வெளிநடப்பு செய்தன. கர்நாடக அரசின் மேகதாது அணை திட்டத்திற்கு தமிழகத்தில் ஒட்டுமொத்தமாக எதிர்ப்பு கிளம்பியுள்ள நிலையில் இந்த பிரச்சினையை இன்று எழுப்ப திமுக முடிவு செய்துள்ளது. இது தொடர்பாக மக்களவையில் விவாதிக்க டி.ஆர். பாலுவும், மாநிலங்களவையில் விவாதிக்க திருச்சி சிவாவும் ஒத்திவைப்பு தீர்மான நோட்டீஸ் அளித்துள்ளனர். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு மால்டோவா, வடக்கு மாசிடோனியா, ருமேனியா நாடுகளுக்கு அரசுமுறை பயணமாக சென்றுள்ளார். வர்த்தகம், தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் உறவுகளை மேம்படுத்த அவர் முக்கிய பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாக கூறப்படுகிறது. சர்வதேச நாடுகள் உடனான உறவை மேம்படுத்தவும் அந்நாடுகளுடன் வர்த்தகம் அதிகரிக்கவும் இந்தியா நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. இந்த நிலையில் குடியரசுத் தலைவரின் கிழக்கு ஐரோப்பிய பயணம் முக்கியத்துவம் பெற்றுள்ளது. நீட் முறைகேட்டுக்கு எதிராக டெல்லி ஜந்தர் மந்தரில் தொடர்ந்து போராட்டம் நடைபெறுகிறது. நீட் முறைகேடு புகார் தொடர்பாக மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வலியுறுத்தி ஜந்தர் மந்தரில் உண்ணாவிரத மேற்கொண்ட சமூக ஆர்வலர் உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டார். இதனைத் தொடர்ந்து கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினர் போராட்டத்தை தொடர்கின்றனர். இந்த நிலையில் நாடாளுமன்றத்தை நோக்கி இன்று நடைபெறும் பேரணி 2வது சுதந்திர போராட்டம் என்று சோனம் வாங்சுக் அறிவித்துள்ளார். தேசிய விருதுகளை பெற்று சாதனை படைத்துள்ள தமிழ் திரையுலக கலைஞர்களுக்கு முதலமைச்சர் விஜய் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். 10 தேசிய திரைப்பட விருதுகளை தமிழ் திரையுலகம் வென்றுள்ளது பெருமைக்குரியதாகும் என்று குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்து வருங்காலத்தில் தமிழ் திரையுலகம் மேலும் பல விருதுகளை பெற வாழ்த்துக்கள் எனவும் முதலமைச்சர் விஜய் தெரிவித்திருக்கிறார். சிறந்த பின்னணி இசைக்கான விருதை அமரன் திரைப்படத்திற்காக பெற்ற இசையமைப்பாளர் ஜி.வி. பிரகாஷ்குமாருக்கு வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள எம்.சி. ராஜா சமூக நீதி விடுதியில் முதலமைச்சர் விஜய் ஆய்வு மேற்கொண்ட போது கைபந்து மைதானம் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படவில்லை என மாணவர்கள் புகார் அளித்திருந்தனர். இந்த நிலையில் தற்பொழுது கைபந்து உள் விளையாட்டு அரங்கம் பயன்பாட்டிற்கு வந்துள்ளது. சென்னை மாநகராட்சி பகுதியில் அம்மா உணவகங்களை தினசரி பயன்படுத்துவோரின் எண்ணிக்கை
1,04,000 உயர்ந்திருப்பதாக மாநகராட்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. சென்னை மாநகரில் அனைத்து வார்டுகளிலும், ராயபுரம், அண்ணாநகர், தேனாம்பேட்டை ஆகிய மண்டலங்களில் 7 அரசு மருத்துவமனைகளிலும் 383 இடங்களில் தற்போது அம்மா உணவகங்கள் செயல்பட்டு வருகின்றன. இந்நிலையில் தமிழ்நாடு முதல்வர் விஜயின் உத்தரவின் பேரில் அம்மா உணவகங்களை மேம்படுத்தி தரமான உணவுகளை மக்களுக்கு வழங்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதாக மாநகராட்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே காரில் கடத்தி செல்லப்பட்ட 1 டன் ரேஷன் அரிசியை போலீசார் பறிமுதல் செய்தனர். ஆலாங்குப்பம் பகுதியில் பொதுமக்களிடம் ரேஷன் அரிசியை விலைக்கு வாங்கி அதனை கார் மூலம் வெளிமாநிலங்களுக்கு கடத்தி செல்வதாக போலீசாருக்கு தகவல் வந்தது. இதனையடுத்து அப்பகுதிக்கு சென்ற ஆம்பூர் கிராமிய போலீசார் சந்தேகத்தின் பேரில் கார் ஒன்றை தடுத்து நிறுத்தினர். அப்போது ஓட்டுநர் தப்பி ஓடிய நிலையில் காரில் 1 டன் ரேஷன் அரிசி இருப்பது தெரியவந்தது. அயோத்தி முறைகேடு புகார் தொடர்பாக பிரதமர் மோடி மௌனம் காப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என காங்கிரஸ் தெரிவித்துள்ளது. இப்பிரச்சினையில் உடனடியாக தலையிட்டு விசாரணை நடத்த பிரதமருக்கு ராகுலும் கார்கேவும் கடிதம் எழுதியுள்ளனர். கடவுள் நம்பிக்கையை பயன்படுத்தி இதுபோன்ற முறைகேடு நடைபெறுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். அடுத்த ஆண்டு ஜூலை இறுதிக்குள் கடலூரில் கப்பல் போக்குவரத்து தொடங்குவதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்படும் என்று நீர்வளத்துறை அமைச்சர் ஆனந்த் தெரிவித்துள்ளார். கடலூர் மாவட்டம் தேவனாம்பட்டினம் வெள்ளிக்கடற்கரையில் கோடை விழா நடைபெற்றது. இதனை நீர்வளத்துறை அமைச்சர் ஆனந்த் கலந்து கொண்டு துவங்கி வைத்தார். பின்னர் விழாவில் பேசிய அவர் கடலூருக்கு மேலும் பல வளர்ச்சி திட்டங்கள் விரைவில் கொண்டுவரப்படும் என்றார். விவசாயிகளுக்கு பயனளிக்கும் வகையில் தமிழக அரசின் புதிய பட்ஜெட் நிச்சயம் அமையும் என்று வேளாண் துறை அமைச்சர் வினோத் உறுதியளித்திருக்கிறார். தஞ்சையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் தேக்கமடைந்திருந்த நெல் மூட்டைகளை உரிய அரவை ஆலைகளுக்கும் சேமிப்பு கிடங்குகளுக்கும் அனுப்ப நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார். திமுக ஆட்சியில் கோவில் நிலங்கள் எதுவும் பதிவு செய்யப்படவில்லை என முன்னாள் அமைச்சர் மூர்த்தி கூறியிருக்கிறார். முந்தைய திமுக ஆட்சியில் பத்திரப்பதிவு பெறும் முறைகேடு நடைபெற்றதாகவும் ஆட்சியை வைத்து கமிஷன் வாங்கப்பட்டதாகவும் அமைச்சர் நிர்மல்குமார் குற்றம் சாட்டியிருந்தார். இந்த நிலையில் மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் அமைச்சர் மூர்த்தி, அமைச்சர் நிர்மல்குமார் ஆதாரமின்றி எதையும் சொல்லக்கூடாது என்றும் கூறினார். தாவேக ஆட்சிக்கு வெளியில் இருந்தே ஆதரவு தொடரும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் பே. சண்முகம் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். ஆனால் இடைத்தேர்தல், உள்ளாட்சி தேர்தல் பற்றி தற்போது எந்தவித முடிவையும் எடுக்கவில்லை என்றும் அவர் விளக்கமளித்திருக்கிறார். RSS அமைப்பினர் அம்பேத்கரை எதிர்க்க மாட்டார்கள் என திருமாவளவன் தெரிவித்துள்ளார். அதேவேளையில் அம்பேத்கரின் அரசியலை காலி செய்யும் வேலையை செய்வார்கள் எனவும் திருமாவளவன் விமர்சித்துள்ளார். சென்னை தாம்பரம் செங்கல்பட்டு தடத்தில் 713 கோடியில் 4வது புதிய பாதை அமைக்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. தெற்கு ரயில்வேயில் மக்கள் கூட்டம் அதிகம் உள்ள பிரதான வழித்தடங்களில் கூடுதல் ரயில் பாதைகள் அமைக்க ரயில்வே வாரியம் தீவிரம் காட்டி வருகிறது. திமுகவுடன் பாஜக பேச்சுவார்த்தை தொடங்கிவிட்டதாக நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்திக் சிதம்பரம் தெரிவித்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், பாஜகவை நம்பி திமுக சென்றால் இன்னும் மோசமான நிலைக்கு செல்லும் என கூறினார். காங்கிரஸ் கட்சி தேசிய கட்சியாக இருக்கும் காரணத்தினால் எல்லா மாநிலத்திலும் ஒரே கருத்தை கொண்டிருக்க வேண்டிய அவசியமில்லை எனவும் அவர் தெரிவித்தார். தாவேக எம்எல்ஏவிடம் பேரம் பேசி விவகாரத்தில் மேலும் 2 கைது செய்யப்பட்டனர். இந்த வழக்கில் இதுவரை மொத்தம் 14 நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ள நிலையில் இது தொடர்பான விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. பல்வேறு இடங்களில் சோதனைகள் நடத்தப்பட்டு வருகின்றன. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே விவசாய தோட்டத்தில் நுழைந்த காட்டு யானையை விரட்ட சென்ற விவசாயி யானை தாக்கி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சத்தியமங்கலம் அடுத்துள்ள கடம்பூர் மலைப்பகுதி இரட்டிப்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி தங்கவேல் தனது தோட்டத்தில் மஞ்சள் சாகுபடி செய்துள்ளார். நள்ளிரவில் இவரது விவசாய தோட்டத்தில் காட்டு யானை புகுந்து பயிர்களை சேதப்படுத்துவதை கண்டு தங்கவேல் யானையை விரட்ட முயற்சித்துள்ளார். அப்போது எதிர்பாராத விதமாக யானை திடீரென தங்கவேலை துரத்தி தாக்கியதில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார்.
சேலம் மாவட்டம் சீலநாயக்கன்பட்டி அருகே மது போதையில் அதிவேகமாக காரை ஓட்டிய இளைஞர்களை பொதுமக்கள் மடக்கி பிடித்து காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். சீலநாயக்கன்பட்டி பகுதியில் இருந்து சேலம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் அதிவேகமாக வந்த கார் சர்வீஸ் சாலையில் சென்ற 2 இருசக்கர வாகனங்கள் மீது மோதி விபத்தை ஏற்படுத்திவிட்டு நிற்காமல் சென்றது. இதனைத் தொடர்ந்து சாலையில் தீப்பொறி பறக்கவிட்டு சென்ற காரை சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் வரை துரத்திச் சென்று பொதுமக்கள் மடக்கி பிடித்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் மது போதையில் இருந்த இளைஞர்களிடம் விசாரணை நடத்தி வருகிறார்கள். சேலம் மாவட்டம் அரியனூர் பகுதியில் முறையான திட்டமிடுதல் இல்லாமல் நடத்தப்பட்ட கபடி போட்டியை பாதியில் நிறுத்தப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. அரியனூர் பகுதியில் உள்ள தனியார் கல்லூரியில் மாவட்ட அளவிலான கபடி போட்டி நடத்துவதற்காக அறிவிப்புகள் வெளியிடப்பட்டது. இதனையடுத்து மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து 4000க்கும் மேற்பட்ட கபடி வீரர்கள் வருகை தந்தனர். இதனைத் தொடர்ந்து இரு தரப்பினருமே மாறி மாறி கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் ஆட்டம் பாதியில் ரத்து செய்யப்பட்டது. சென்னை சோழிங்கநல்லூர் ஏரிக்கரை அருகே இருசக்கர வாகனத்தை திருடிச் சென்ற நபர் பிடிபட்டார். சோழிங்கநல்லூர் ஏரிக்கரை பகுதியைச் சேர்ந்த பிரேம்குமார் வீட்டின் முன்பு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த தனது இருசக்கர வாகனம் திருடு போய்விட்டதாக செம்மஞ்சேரி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்ட நிலையில் இருசக்கர வாகனத்தை திருடிச் சென்ற ஜீவா என்பவரை கைது செய்து அவர் திருடிச் சென்ற இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் உள்ள தனியார் பள்ளியில் நீட் தேர்வில் தென்னிந்தியாவிலேயே முதலிடம் பிடித்த மாணவருக்கு பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. அண்மையில் நடைபெற்ற நீட் தேர்வு முடிவுகள் வெளியான நிலையில் அதில் விழுப்புரத்தைச் சேர்ந்த வெங்கடபதி வேலாயுதம் என்ற மாணவர் இந்திய அளவில் 12வது இடத்திலும் தென்னிந்திய அளவில் முதலிடத்தையும் பிடித்தார். இதனையடுத்து பொன்னேரியில் அவர் படித்த பள்ளியில் பாராட்டு விழா நடைபெற்றது. அப்போது பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் மகிழ்ச்சியை தெரிவித்தனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே மின் இணைப்பு வகையை மாற்றித்தர 500 ரூபாய் லஞ்சம் வாங்கிய இளநிலை பொறியாளர் மற்றும் லைன்மேன் கைது செய்யப்பட்டனர். மணக்குடி மின் பகிர்மான அலுவலகத்தில் பணிபுரியும் இளநிலை பொறியாளர் சையத் முகமது பாஷா மற்றும் லைன்மேன் பஞ்சு ஆகியோர் புதிய வீட்டிற்கான மின் இணைப்பு வகையை மாற்றித் தருவதற்காக 500 ரூபாய் லஞ்சம் பெற்றதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து கிடைத்த புகாரின் பேரில் ராமநாதபுரம் லஞ்ச ஒழிப்புத்துறை துணை காவல் கண்காணிப்பாளர் ராமச்சந்திரன் தலைமையிலான அதிகாரிகள் மறைந்து கண்காணித்தனர். அப்போது லஞ்சம் பெற்றதாக கூறப்படும் இருவரையும் கையும் களவுமாக பிடித்து கைது செய்தனர். நெல்லை சந்திப்பு பகுதியில் திடீரென சூழ்ந்த புகை மூட்டத்தால் வாகன ஓட்டிகள் மூச்சுத் திணறல் ஏற்பட்டு கடும் அவதிக்குள்ளாகினர். நெல்லை சந்திப்பு பேருந்து நிலையம், ஈரடுக்கு மேம்பாலம் என பல்வேறு பகுதிகளில் புகை மூட்டம் நிலவி வந்தது. இந்த நிலையில் வாகன ஓட்டிகள் சாலையில் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டு கடும் அவதியடைந்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் வயல்வெளியில் பற்றி எரிந்த தீயை அணைத்தனர். தேனி புதிய பேருந்து நிலையத்தில் தாய்மார்களுக்காக அமைக்கப்பட்ட பாலொட்டும் அறை முறையான பராமரிப்பின்றி மது பிரியர்களின் கூடாரமாக மாறியுள்ளதாக பொதுமக்கள் குற்றஞ்சாட்டியுள்ளனர். சுவர்களில் விரிசல்கள் ஏற்பட்டு அறை சேதமடைந்ததுடன் மது அருந்துபவர்கள் தங்கி உறங்கும் இடமாகவும் பயன்படுத்தப்படுவதாக கூறப்படுகிறது. இதனால் கைக்குழந்தைகளுடன் நீண்ட நேரம் பேருந்திற்காக காத்திருக்கும் பெண்கள் பாலூட்டும் அறை இருந்தும் அதை பயன்படுத்த முடியாமல் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே மாற்றுத்திறனாளி முதியவரிடம் ஏடிஎம் கார்டை மாற்றி 60,000 ரூபாயை மர்ம நபர்கள் மோசடி செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அங்கசெட்டிப்பாளையத்தைச் சேர்ந்த ஆறுமுகம் என்ற முதியவரிடம் உதவி செய்வதாக கூறிய இருவர் அவரது ஏடிஎம் கார்டை மாற்றி மற்றொரு ஏடிஎம் மையத்தில் 60,000 ரூபாய் எடுத்துள்ளனர். இதுகுறித்து முதியவர் அளித்த புகாரின் பேரில் புதுப்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். கோவை மாவட்டத்தின் முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்றான ஆழியார் கவியருவிக்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தந்து இயற்கை அழகை ரசித்து வருகின்றனர். வார இறுதி மற்றும் விடுமுறை நாட்களை முன்னிட்டு உள்ளூர் மட்டுமின்றி வெளி மாவட்டங்களில் இருந்தும் ஏராளமானோர் ஆழியார் கவியருவிக்கு வந்தனர். அருவியில் குளித்தும் சுற்றியுள்ள இயற்கை சூழலை ரசித்தும் புகைப்படங்கள் மற்றும் செல்ஃபிகள் எடுத்தும் மகிழ்ந்தனர். சென்னை மாநகராட்சியில் லஞ்சம் வாங்கிய 7 பேர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர்.
அவர்களில் 3 மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அரசு அலுவலகங்களில் லஞ்சத்தை தவிர்க்க அரசு தரப்பில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இது தொடர்பாக புகார் தெரிவிக்கவும் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. புகார் எண் கொடுக்கப்பட்டுள்ளது. மயிலாடுதுறை மயூரநாதர் கோவிலின் அபயாம்பிகை யானைக்கு வயது முதிர்வு காரணமாக ஓய்வு அளிக்க கோரிய வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. கோவாவைச் சேர்ந்த அலோக் அஸ்வினி குப்தா தாக்கல் செய்த மனுவில் 60 வயதான யானைகளை ஓய்வு பெறச் செய்து மறுவாழ்வு மையத்திற்கு அனுப்ப வேண்டும் என கோரியிருந்தார். இந்த வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி சுஷ்ருத் அரவிந்த் தர்மாதிகாரி மற்றும் நீதிபதி அருள் முருகன் அமர்வு அபயாம்பிகை யானைக்கு தற்போது 57 வயதுதான் என்றும் அது முறையாக பராமரிக்கப்பட்டு வருவதாக வனத்துறை தெரிவித்துள்ளதை சுட்டிக்காட்டி மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. பாகிஸ்தான் வான்வழி தடத்தில் இந்திய விமானங்களுக்கு விதித்த தடையை பாகிஸ்தான் அரசு நீட்டித்துள்ளது. இந்திய விமானங்களுக்கு பாகிஸ்தான் கடந்த ஆண்டு தடை விதித்திருந்த நிலையில் தற்பொழுது தடையை நீட்டித்துள்ளது. இதன்படி இந்தியாவில் பதிவு செய்யப்பட்ட விமானங்கள், இந்திய ராணுவ விமானங்கள் பறக்க விதிக்கப்பட்ட தடை அமலில் இருக்கும் என பாகிஸ்தான் தெரிவித்துள்ளது. கிருஷ்ணகிரியில் கொழு குழந்தைகளுக்கான கண்காட்சியில் சிறந்த குழந்தைகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. கிருஷ்ணகிரியில் 32வது அகில இந்திய மாங்கனி கண்காட்சி நடைபெற்று வருகிறது. இதில் சமூக நலத்துறை மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் கொழு குழந்தைகள் கண்காட்சி நடைபெற்றது. மாவட்டத்தில் உள்ள 6 மாதம் முதல் 2 வயது வரையிலான 50க்கும் மேற்பட்ட குழந்தைகள் கண்காட்சியில் பங்கேற்ற நிலையில் குழந்தைகளின் உயரம், எடை போன்ற அம்சங்களை கொண்டு சிறந்த முறையில் வளர்க்கப்பட்ட குழந்தைகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் அருகே போலீசாரை வெட்டிவிட்டு குற்றவாளி தப்பியோடிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை வெளிவாக்கம் காவல் நிலைய சரித்திர பதிவேடு குற்றவாளியான பூபாலன் அத்திப்பட்டு பகுதியில் பதுங்கி இருப்பதை அறிந்த சென்னை போதைப்பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் சம்பந்தப்பட்ட வீட்டை சுற்றி வளைத்தனர். அப்போது பூபாலனின் கூட்டாளிகள் தனிப்படை உதவி ஆய்வாளர் வெங்கடேசை அறிவாளால் வெட்டிவிட்டு தப்பிச் சென்றனர். படுகாயமடைந்த உதவி ஆய்வாளர் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் குற்றவாளி பூபாலன் மற்றும் கூட்டாளிகளை தீவிரமாக தேடி வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் ஆர்கேபேட்டை அருகே அம்மன் கழுத்தில் இருந்த 10 சவரன் தங்கத்தாலி திருடு போன சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆர்கேபேட்டை அருகே உள்ள ஐயனேரி கிராமத்தில் உள்ள திரௌபதி அம்மன் கோவிலில் தீமிதி திருவிழாவை ஒட்டி அம்மன் சிலைகளுக்கு வழிபாடு நடைபெற்றது. அப்போது அம்மன் கழுத்தில் இருந்த 10 சவரன் தாலி காணாமல் போனது தெரிய வந்ததால் அதிர்ச்சி அடைந்த கோவில் நிர்வாகத்தினர் ஆர்பேட்டை போலீசாரில் புகார் அளித்தனர். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் கோவிலில் ஆய்வு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கேரள மாநிலம் சின்னக்கானல் அருகே காட்டுவனத்துறையினர் யானை கூட்டத்தை விரட்டிய போது திடீரென தவறி விழுந்த காட்டு யானையின் வீடியோ வைரலாகி வருகின்றது. சூரியநெல்லி பகுதியில் உலா வரும் காட்டு யானையை வனத்துறையினர் கண்காணித்து குடியிருப்பு பகுதிக்குள் வராமல் விரட்டி அடிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். இந்த நிலையில் குடியிருப்பு பகுதி அருகே உலா வந்த காட்டு யானை கூட்டத்தை வனத்துறையினர் வனப்பகுதிக்குள் விரட்டும் பொழுது திடீரென கூட்டத்திலிருந்து ஒரே யானை கால் விழுங்கி கீழே விழுந்தது. இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றது. கேரள மாநிலம் கண்ணூர் மாவட்டத்தில் வீட்டிற்குள் புகுந்த மலைப்பாம்பு வளர்ப்பு பூனையை விழுங்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மோராளி குட்டஞ்சேரியை சேர்ந்த ரம்லா என்பவரின் வீட்டின் சமையல் அறையில் இருந்து பாத்திரங்கள் உருளும் சத்தம் கேட்டது. இதனைத் தொடர்ந்து அவர் உள்ளே சென்று பார்த்தபோது அங்கு ஒரு மலைப்பாம்பு இருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். இதனையடுத்து அவர் வனத்துறையினருக்கு தகவல் அளித்தார். வனத்துறையினர் வருவதற்குள் சமையல் இருந்த வளர்ப்பு பூனையை விழுங்கிவிட்டு மலைப்பாம்பு அசைய முடியாமல் படுத்திருந்தது. இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த வனத்துறையினர் நீண்ட போராட்டத்திற்கு பின் மலைப்பாம்பை பிடித்து வனப்பகுதியில் விட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி காவல் நிலையம் அருகே மர்ம நபர்கள் இளைஞரின் கண்ணில் மிளகாய் தூள் தூவி அரிவாளால் வெட்டிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருத்தணி ஜே நகர் பகுதியைச் சேர்ந்த தமிழரசன் மெக்கானிக் வேலை செய்து வரும் நிலையில் அவர் மீது இந்த கொடூர தாக்குதல் அரங்கேறியுள்ளது. இந்த தாக்குதலில் பலத்த காயமடைந்த தமிழரசனை அப்பகுதியினர் மீட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனையில் சேர்த்தனர். மேலும் இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் முன் விரோதம் காரணமாக தாக்குதல் நடந்ததா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என்பது குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.
சென்னை குன்றத்தூர் அருகே தலைமை காவலரை கையில் வெட்டிவிட்டு தப்பியோட முயன்ற A+ ரவுடியை போலீசார் சுட்டுப் பிடித்தனர். காயமடைந்த ரவுடி சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அம்மையார் ஆலய எதிரே அமைந்துள்ள அசைவ உணவகத்தை அகற்ற வலியுறுத்தி விஸ்வ இந்து பரிஷத் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் விஸ்வ இந்து பரிஷத், RSS இயக்கங்கள் மற்றும் பாஜக சார்பில் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் என 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் பிரபல ரவுடி மீது எதிர்த்தரப்பை சேர்ந்த நபர்கள் மண்வெட்டி, சுத்தி, உருட்டுக்கட்டை உள்ளிட்ட ஆயுதங்களால் கொடூரமாக தாக்கும் CCTV காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. யார் பெரிய ரவுடி என்ற போட்டி மற்றும் முன்விரோதம் காரணமாக ரவுடி அருண் மரியநாதன் மீது இந்த தாக்குதல் நடைபெற்றதாக கூறப்படுகிறது. இதில் படுகாயமடைந்த அவர் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வருகிறார். இது குறித்த புகாரின் பேரில் தாக்குதலில் ஈடுபட்ட அருண் சோனி, நாகராஜ் இலால் ஆகியோரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். ஜம்மு காஷ்மீரின் ராஜௌரி மாவட்டத்தில் உள்ள மஞ்சக்கோட் பகுதிக்கு உட்பட்ட எல்லைப் பகுதியில் பயங்கரவாதிகளின் நடமாட்டத்தை கண்டறிந்து இந்திய ராணுவத்தினர் துப்பாக்கிச்சூடு நடத்தினர். மஞ்சக்கோட் அருகே உள்ள எல்லை கட்டுப்பாடு கோடு அருகே இரவில் சந்தேகத்திற்கிடமான பயங்கரவாதிகளின் நடமாட்டத்தை இந்திய ராணுவத்தினர் கண்டறிந்தனர். இதையடுத்து பயங்கரவாதிகளின் ஊடுருவல் முயற்சியை தடுக்கும் பொருட்டு எல்லையை பாதுகாக்கும் இந்திய படையினர் உடனடியாக துப்பாக்கிச்சூடு நடத்தினர். ஜோர்டான் நாட்டில் அமெரிக்க நிலைகளை குறிவைத்து ஈரான் நடத்திய தாக்குதலில் ஒரு அமெரிக்க வீரர் கொல்லப்பட்டதாகவும் ஒருவரை காணவில்லை என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. ஹார்முஸ் நீரிணை பகுதியில் கப்பல்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்துவதாக குற்றம் சாட்டியுள்ள அமெரிக்கா, ஈரான் மீண்டும் தாக்குதலை நடத்தி வருகிறது. இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக ஈரானும் தாக்குதலை நடத்தி வருகிறது. இந்த நிலையில் ஜோர்டானில் அமெரிக்க நிலைகள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியுள்ளது. காஷ்மீரில் கனமழையால் ரஜோரி, பூஞ்ச் மாவட்டங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. பூஞ்ச் மாவட்டத்தில் சில சரிவுகளில் சிக்கி 4 பேர் உயிரிழந்ததாகவும் பலர் காணாமல் போனதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. முதலமைச்சர் உமர் அப்துல்லா தனது டெல்லி பயணத்தை பாதியிலேயே முடித்துக் கொண்டு காஷ்மீர் திரும்பி நிவாரணப் பணிகளை முடுக்கிவிட்டார். முதலமைச்சர் விஜய் நடிப்பில் உருவாகியுள்ள ஜனநாயகன் படத்திற்கான முன்பதிவு தொடங்கியது. வரும் 23ஆம் தேதி இத்திரைப்படம் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் படத்திற்கான முன்பதிவு தமிழகத்தில் தொடங்கியது. தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர்கள் சங்கத்தின் 2026-29ஆம் ஆண்டிற்கான தேர்தல் நடைபெற்றது. தேர்தல் அதிகாரி உமாசங்கர் பாபு மேற்பார்வையில் நடைபெற்ற தேர்தலில் தலைவர் பதவிக்கு நம்ம கே. பாக்கியராஜ் அணி சார்பில் இயக்குநர் சேரனும், திரைக்கதை மன்னர் கே. பாக்கியராஜ் அணி சார்பில் VC குகநாதனும் நேரடியாக போட்டியிட்டனர். தலைவர், செயலாளர் உள்ளிட்ட 21 முக்கிய பொறுப்புகளுக்கு நடக்கும் இத்தேர்தலில் தகுதியுள்ள 483 உறுப்பினர்கள் தங்கள் வாக்குகளை பதிவு செய்தனர். தாவேகாவின் 2 மாத கால ஆட்சியில் பத்திரப்பதிவுத் துறையில் லஞ்சம் முற்றிலும் தவிர்க்கப்பட்டுள்ளதாக மத்திய முன்னாள் அமைச்சர் ப. சிதம்பரம் புகழாரம் பாராட்டு தெரிவித்திருக்கிறார். மதுரை மாவட்டம் நாகமலை புதுக்கோட்டையில் நடைபெற்ற நிகழ்வில் பேசிய அவர், காமராஜரின் 9 ஆண்டு கால ஆட்சியில் லஞ்சம் என்பதே இருந்ததில்லை என்று தெரிவித்தார். அதேபோல தற்போது தமிழகத்தில் அமைந்துள்ள தாவேகாவின் 2 மாத கால ஆட்சியில் பத்திரப்பதிவுத் துறையில் லஞ்சம் முற்றிலும் தவிர்க்கப்பட்டுள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார். இந்த நேர்மையான நிர்வாக மாற்றத்திற்கு தனது மனமார்ந்த பாராட்டுகளையும் அவர் மேடையில் தெரிவித்துக் கொண்டார். மத்திய பிரதேச மாநிலம் சத்தார்பூர் அருகே கென் பெட்வா நதி இணைப்பு திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து பட்டியலின மக்கள் மற்றும் விவசாயிகள் ஆற்றில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த அணை திட்டத்தால் தங்களில் வாழ்வாதாரமும் குடியிருப்பு பகுதிகளும் பாதிக்கப்படும் என போராட்டக்காரர்கள் தெரிவிக்கின்றனர். மேலும் இப்பகுதியில் வசிக்கும் பட்டியலின மற்றும் பழங்குடியின மக்களின் வாழ்வாதாரமும் பெரும் அச்சுறுத்தலுக்கு உள்ளாவதாக அவர்கள் தெரிவித்தனர். டெல்லியில் உண்ணாவிரத போராட்டம் மேற்கொண்ட சோனம் வாங்சுக்கின் உடல்நிலை குறித்து மத்திய அரசு அறிக்கை வெளியிட்டுள்ளது.
டெல்லி ஜந்தர் மந்தரில் 20 நாட்களாக உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்ட சோனம் வாங்சுக்கின் உடல்நிலை மோசமடைந்தது. இதையடுத்து போலீசார் மற்றும் மருத்துவ பணியாளர்கள் அவரை வலுக்கட்டாயமாக தூக்கிச் சென்று மருத்துவமனையில் அனுமதித்தனர். தற்போது அவரது உடல்நிலை சீராக இருப்பதாக மத்திய அரசு அறிக்கை வெளியிட்டுள்ளது. அவரின் இரத்த அழுத்தம் மற்றும் சர்க்கரை அளவு இயல்பாக இருந்தாலும் இரத்த பரிசோதனை முடிவுகளில் சிறிய வேறுபாடுகள் காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர் மன அழுத்தம் மற்றும் உண்ணாவிரதம் காரணமாக உடல் நலிவடைந்துள்ளதால் அவர் முழுமையாக குணமடைய தொடர்ந்து தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உள்ளாட்சி தேர்தலிலும் இடைத்தேர்தலிலும் தமிழக வெற்றிக் கழகத்தோடு இணைந்து பங்கேற்போம் என சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் ஷாஜகான் தெரிவித்துள்ளார். திருவாரூரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் கர்நாடக அரசு மேகதாது பகுதியில் அணை கட்டாமல் இருப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் தமிழக அரசு செய்யும் என்று பேசினார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே ஏரியில் மண் எடுக்கும் விவசாயிகளிடம் பணம் கேட்டு மிரட்டியதாக தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் மீது குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ஏரியில் மண் எடுக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த விவசாயிகளிடம் சிலர் பணம் கேட்டதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த விவசாயிகள் சம்பந்தப்பட்டவர்களை பிடித்து வைத்து அவர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக தெரிகிறது. இந்த சம்பவம் தொடர்பான வீடியோ காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வேகமாக பரப்பி வருகின்றன. ஜனநாயகன் படம் வெளியாகும் நாளில் அரசு விடுமுறை அறிவித்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை என முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் விமர்சித்துள்ளார். தேர்தல் வாக்குறுதியின்படி பயிர்க்கடனை தள்ளுபடி செய்யாதது விவசாயிகளுக்கு பேரிடியாக இருந்ததால் அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மட்டுமின்றி உலகெங்கும் வெளியாகும் ஜனநாயகன் பட வெளியீட்டை திருவிழா போல் கொண்டாட வேண்டும் என அமைச்சர் ஆனந்த் தெரிவித்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழகத்தில் திடீரென மின்கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளதாக எழுந்துள்ள புகாருக்கு தமிழக அரசு விளக்கம் அளித்துள்ளது. மீட்டர் கணக்கீடு, பில்லிங் செயல்முறைகளில் ஏற்பட்ட குறைபாடுகள் காரணமாகவே அதிக மின்கட்டணம் பதிவாகியுள்ளதாக மின்சாரத்துறையின் திருநெல்வேலி மண்டல தலைமை பொறியாளர் விளக்கம் அளித்திருக்கிறார். ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் சாம்பியன் பட்டத்தை இந்திய வீராங்கனை பி.வி. சிந்து வென்றார். இறுதிப் போட்டியில் ஜப்பான் வீராங்கனை அகானே யமாகுச்சியை தோற்கடித்து அவர் பட்டத்தை கைப்பற்றினார். இந்தியாவின் நட்சத்திர பேட்மிண்டன் வீராங்கனை பி.வி. சிந்து 2 ஆண்டுகளுக்கு பிறகு சர்வதேச பட்டத்தை வென்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. ஹிமாச்சல பிரதேசத்தின் மண்டி நகரை லேசான மழை மற்றும் மூடுபனி சூழ்ந்துள்ள ரம்யமான ட்ரோன் காட்சிகள் இணையத்தில் வைரலாகி வருகிறது. ஹிமாச்சல பிரதேசத்தில் உள்ள பல மாவட்டங்களில் ஜூலை 20 மற்றும் 21 ஆகிய தேதிகளில் மிக கனமழை முதல் அதிக கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஜூலை 20ஆம் தேதி சம்பா, காங்க்ரா, மண்டி மற்றும் சிர்மௌர் பகுதிகளுக்கும், ஜூலை 21 அன்று குழு, மண்டி உள்ளிட்ட பகுதிகளுக்கும் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் 3வது இடத்தை பிடித்து இங்கிலாந்து அணி வென்றுள்ளது. பரபரப்பாக நடைபெற்ற ஆட்டத்தில் பிரான்சை வீழ்த்தி இங்கிலாந்து வெற்றி பெற்றது. இம்முறை கோப்பை வெல்ல இரு அணிகளும் தீவிர முயற்சி மேற்கொண்ட நிலையில் இங்கிலாந்துக்கு 3வது இடமும் பிரான்சுக்கு 4வது இடமும் கிடைத்துள்ளது.